கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட சிலாக்கியம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. மேலே கூறப்பட்டுள்ள வசனத்தில் அதிகாரம் என்னும் வார்த்தை சிலாக்கியம் என்று கூட பொருள்படும். தேவனுடைய பிள்ளையாகுதல் மெய்யாகவே பூமியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மிக ஆச்சரியமான சிலாக்கியமாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, நீ கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதிருப்பாய் என்றால் இப்பொழுதே அவரை ஏற்றுக்கொள். அவருடைய இரக்கங்கள், கரிசனை, உருக்கமான அன்பு போன்றவையெல்லாம் நீ பெற்று அனுபவிக்க கூடியவையாயிருக்கின்றன. உன் இருதயத்திற்குள் பிரவேசித்து உன்னை அரவணைத்து உன்னோடு வாசம் பண்ணும்படி அவர் உன் இருதயத்திற்குள் வெளியே காத்து கொண்டிருக்கிறார். நீ உன்னுடைய பாவங்களை அவரிடம் அறிக்கை செய்தால் அவருடைய இரத்தமானது உன்னுடைய எல்லா பாவங்களும் மற உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை பரலோகத்தின் பிள்ளையாக மாற்றக்கூடியதாயிருக்கிறது. கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு நபரை எண்ணிறந்த சிலாக்கியங்கள் பின்தொடர்கின்றன. தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற சிலாக்கியம் அவனுக்கு உண்டு. கர்த்தராகிய இயேசு அப்பொழுது அவனுடைய மூத்த சகோதரராக மாறுகிறார். எனவேதான் அவர் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவர். ரோமர் 8:29 என்று அறியப்படுகிறார். சில வேளைகளில் நம்முடைய உடன் பிறந்த சகோதரனை நம்மை கைவிட்டு விடக்கூடும். ஆனால் கர்த்தராகிய இயேசுவோ நமக்கு சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவராக நீதிமொழிகள் 18:24 இருப்பார். மேலும் நாம் தேவ புத்திரராக மாறும்போது நாம் நம்முடைய தேவனை எல்ஷதாயாய், அதாவது தாயை போன்ற தேவனாக அனுபவிக்கிறோம். சில வேளைகளில் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பாரத்தையும் துக்கத்தையும் நம்முடைய சொந்த தாயாரே விளங்கி கொள்ளாமல் இருக்கக்கூடும். நம்முடைய தேவனோ நமக்கு தாயினும் சிறந்தவராயிருக்கிறார். நம்முடைய பூமிக்குரிய தாய்மார்களால் நம்முடைய வியாதிகளையும் வேதனைகளையும் சுமக்க முடியாது. ஆனால் நம்முடைய எல்ஷடாதாய் அது அவரால் கூடும். நாம் குழந்தைகளாக இருந்தபோது மட்டுமே நம்முடைய தாயாரால் நம்மை சுமக்க முடிந்தது. ஆனால் நம்முடைய தேவனோ நம்முடைய முதிர் வயது வரை நம்மை தாங்குவதாக நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரைவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். ஏசாயா 46:4. லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சிலாக்கியத்தை கண்டுபிடிக்காதவர்களாயிருக்கின்றனர் அல்லது தங்களுடைய சொந்த அழிவுக்கே வழிவகுக்கும் வகையில் இதை புறக்கணித்திருக்கின்றனர் என்பது எவ்வளவு துக்ககரமானது. ஆமேன்.